சமுதாயத்தில் சில குடும்பங்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை பற்றி கருதி கொண்டார்கள், இந்த குடும்பத்தில் நான் பிறந்து விட்ட காரணத்தால் நான் காலமெல்லாம் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதி உள்ளவனாக நான் ஆகிவிட்டேன் என்று சமுதாயத்தில் அப்படி சில குடும்பங்களை பார்க்கணும். நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்றால் ஜக்காத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அல்லாஹ் இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா? உங்களுக்கு தாராளமாக மாத ஊதியம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பணியாற்றுகின்ற இடத்தில் போதுமான அளவுக்கு மாத ஊதியம் வருகிறது. அல்லது தொழில் வேறு செய்திருக்கிறீர்கள், ஏற்கனவே இருக்கின்ற பணத்தை நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள், கணிசமான தொகை இருக்கிறது. அதுவே 10 வருடம் அல்ல 20 வருடத்துக்கு போதுமான சேமிப்பு வேறு உங்களிடத்தில் இருக்கிறது. அது ரொக்கப்பணமாக இருக்கலாம், அல்லது தங்கம் போன்ற ஆபரணங்களாக இருக்கலாம், வாங்கி போட்ட சொத்துக்களாக இருக்கலாம். இப்படி பல ரூபங்களில் பல வடிவங்களில் பல வருடத்துக்கு போதுமான செல்வம் உங்கள் கையிலே இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தில் பிறந்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் ஜக்காத்து வாங்குவதே எங்களுக்கு உரிமை என்பதை போன்று ஈதுல் ஃபித்ர் நேரத்திலே போய் ஃபித்ர் சதக்கா வாங்குவது, ஈதுல் அல்ஹா நேரத்தில் போய் தோல் வாங்குவது, ரமலான் வந்து விட்டால் போய் ஜக்காத்து வாங்குவது, இப்படியெல்லாம் வாங்குவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு காரியம். வாங்குவது உங்களுக்கு ஹராம். உங்களை போன்றவர்களுக்கு யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜக்காத்து நிறைவேற மாட்டாது. இவர்களை பற்றி அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையான வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? பெருமானா சொன்ன வார்த்தையை பாருங்கள். லா தஸாலுல் மஸ்அலத்து பி அஹதிக்கும் ஹத்தா யல்கல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின். ஒரு மனிதன் அல்லாஹுவை சந்திக்கின்ற வரைக்கும் யாசகம் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். பொருள் மரணம் வரைக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் தவறான முறையில் யாசகம் பெற்று விட்டான், அதற்கடுத்து ஒரு நேரம் வந்தது, தௌபா செய்து விட்டு திருந்தி விட்டான் என்று இல்லை. காலமெல்லாம் தன்னுடைய ஒரு வருடத்தின் தேவை என்னவோ அந்த தேவை தன்னிடத்தில் போதுமான அளவு இருக்கவே பேராசை கொண்டு போய் காசின் மீது கொண்டிருக்கின்ற மோகத்தின் காரணமாக அடுத்த வருடத்தில் கையேந்தி யாசகம் பெறுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹுவை சந்திக்கின்ற வரைக்கும் பொருள் மரணத்தை சந்திக்கின்ற வரைக்கும் யாசகம் பெறுகின்ற பழக்கத்தை அவன் கைவிடவில்லை என்று சொன்னால், பெருமானா சொன்னார்கள், இவன் அல்லாஹுவை எப்படி சந்திப்பான் தெரியுமா? வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின். அவனுடைய முகத்திலே மாமிசமே இல்லாத விகாரமான தோற்றத்தில் அல்லாஹுவை சந்திப்பான். அவனை பார்க்கின்ற போதே மஹ்ஷருடைய மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள், இவன் நியாயமில்லாமல் யாசகம் பெற்று வாழ்ந்தவன் என்று. நியாயமில்லாமல் தேவை இல்லாமலேயே இவன் யாசகம் பெற்றவன். கடைசி மௌத்து வரைக்கும் இவன் யாசகத்திலே ஈடுபட்டிருந்திருக்கிறான். அதன் காரணமாகத்தான் இன்று முகத்திலே எலும்புகள் தான் மிச்சம் இருக்கிறது. முகத்தில் இருந்த மாமிசம் அத்தனையும் அகற்றப்பட்டு விட்டது. பார்ப்பதற்கே பங்கரையான விகாரமான ஒரு தோற்றம். அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி இப்படி கடுமையாக எச்சரித்தார்கள். மற்றொரு செய்தியிலே பார்க்கிறோம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மன் ஸஅலன் நாஸ அம்வாலஹும் தகஸ்ஸுரன். யார் தன் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி மக்களிடத்தில் யாசகம் கேட்கின்றாரோ, என்ன பொருள்? வருடத்துக்கு தன்னுடைய தேவை, தனக்கும் தன் குடும்பத்துக்கு தன்னுடைய குடும்பத்தார் உள்ளிட்டவர்களுக்கு தேவையான பணம் தன் கையில் இல்லை என்பதற்காக வேண்டி அவன் யாசகம் பெறவில்லை. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வருடத்துக்கு தேவையான தொகை தன்னிடத்தில் இருக்கிறது, எப்படியோ வந்துவிடும் என்று இருக்கவே தகஸ்ஸுரன் தன் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்களிடத்தில் அவன் யாசகம் கேட்கிறான் என்று சொன்னால், பெருமானார் கடுமையாக சொன்னார்கள், ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரன். அவன் மக்களிடத்தில் கையேந்தி கேட்பதெல்லாம் நரகத்து நெருப்பு துண்டைத்தான் கேட்கின்றான். அவன் கேட்பது நரகத்து நெருப்பு துண்டைத்தான் கேட்கின்றான். ஆகவே ஃபல் யஸ்தகில்ல அவுல் யஸ்தக்ஸிர். அவன் விரும்பினால் குறைவாக பெற்றுக்கொள்ளட்டும், அவன் விரும்பினால் அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும். தீனுல் இஸ்லாம் தன்மானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம். பத்தினித்தனம் எதிரே கற்பில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலேயும் பத்தினித்தனத்தை கடைபிடிக்க வேண்டும். சுயமரியாதையோடு வாழ வேண்டும், தன்மானத்தோடு விளங்க வேண்டும் என்று போதிக்கின்ற மார்க்கம் இந்த மார்க்கம். அதனால்தான் தேவைக்கு தன்னுடைய தேவைகளை தானே அடைக்க முடியும், தன்னுடைய தேவைகளை தன்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று இருந்தும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாதவனுக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த யாசகத்தின் பாதையை யார் திறக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹுவின் திருத்துதர், நீ திறந்தது நரகத்து நெருப்பு கங்குகளை அள்ளுகின்ற பாதை. நீ விரும்பினால் அதிகமாக அள்ளிக்கொள், நீ விரும்பினால் குறைவாக அள்ளிக்கொள் என்று கடுமையாக எச்சரிக்கின்றார்கள்.
அதே போன்ற அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். இந்த ரகசியங்களை எல்லாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். சிலரை பார்க்கிறோம், லட்சம் லட்சமாக கோடி கோடியாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உள்ளத்தளவில் பார்த்தால் நம் வீட்டு வாசல் நம்முடைய வீட்டு வாயிலில் இருக்கிற யாசகனுடைய மனநிலையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், பொருள் வசதி குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் மன்னர்களுடைய வாழ்க்கையை போன்று, அரசர்களுடைய வாழ்க்கையை போன்று கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இவரிடத்திலோ தேவைக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஆனாலும் அரசனை போன்று வாழுகின்றார். அவரிடத்திலோ தேவையை போன்று பன்மடங்கு இருக்கிறது, ஆனால் ஒரு யாசகனை போன்று, கொச்சையாக சொன்னால் ஒரு பிச்சைக்காரனை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இதோ அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை சொல்லித் தருகின்றார்கள். எப்படி? இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன், இந்த செல்வம், காசு பணம் என்ற இந்த செல்வம், ஹதிரத்துன் பசுமையானது, ஹுல்வத்துன் தித்திப்பானது, ஃபமன் அகத பி சஹாவதி நஃப்ஸின், யார் இந்த செல்வத்தை எடுக்கின்ற போது தயாள மனத்தோடு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானதை கொடுத்து விட்டான், இது என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமான, இதை விட எனக்கு அதிகமாக தேவையில்லை, அல்லாஹ் இதில் எனக்கு பரக்கத்து செய்தாலே போதும் என்று செல்வத்தை எடுக்கின்ற போது தயாள மனத்தோடு, பெருந்தன்மையோடு, போதும் என்ற மனநிறைவோடு யார் அந்த செல்வத்தை எடுக்கின்றாரோ பூரிக்க ஃபீஹி, அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான், அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். அந்த செல்வம் அவனுடைய சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் நிம்மதிக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் வமன் அகதஹு பி இஷ்ராஃபின் நஃப்ஸி, பேராசை கொண்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசை கொண்டவனாக யார் செல்வத்தை அணுகுகின்றானோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவனுக்கு பரக்கத்து செய்யப்பட மாட்டாது, அவனுக்கு அபிவிருத்தி என்பது அதிலே ஏற்பட மாட்டாது. இவனுக்கு என்ன உதாரணம்? வகான கல்லதி யகுலு வலா யஷ்பஉ, வயிறார உண்ணுகின்றான் ஆனால் பசி போகவில்லை, மறுபடியும் உண்ணுகின்றான் பசி போகவில்லை. வேறு விதமாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு தாகம், கடுமையான தாகமாம், குடிக்க 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 கடல் நீரையே குடித்து முடித்து விடுவான் போல் தெரிகிறது, ஆனால் தாகம் அடங்கவில்லை. என்ன ஆகும்? வயிறு தெரித்து அவன் மரணத்தை சந்திப்பான். அதுபோன்றுதான் வயிறார உண்டதற்கு பின்பாக அவனுக்கு பசி தீரவில்லை என்று சொன்னால் என்ன நிலை? அவனுடைய அழிவில் தான் அது கொண்டு போய் அவனை சேர்க்கும். அதே போன்றுதான் ஒரு மனிதன் காசையும் பணத்தையும் கையில் எடுக்கின்ற போது, அடைகின்ற போது அவன் மன நிறைவோடு தயாள மனத்தோடு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் இதை கொண்டு என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்ற அந்த மனநிலையோடு காசு பணத்தை ஒருவர் அணுகுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான், அல்லாஹ் அதிலே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பான். அது குறைவான அவனுடைய குடும்பத்தினுடைய தேவையின் அளவு என்னவோ அந்த அளவுக்கு சமமாக சரியாக இருக்கிறது, சரிக்கு சரியாக இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். ஆனால் பேராசை கொண்டு அவன் எடுக்கக்கூடிய செல்வம் அவனுடைய குடும்பத்தின் ஓராண்டு தேவையை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தாலும் பேராசை கொண்டவனாக அவன் அந்த செல்வத்தை அணுகுகின்றான் என்று சொன்னால் அதிலே பரக்கத்து இருக்க மாட்டாது. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை முத்தாய்ப்பாக சொன்னார்கள், வல் யதுல் உல்யா ഖൈറുம் மினல் யதிஸ் சுஃப்லா, மேல் கரம் கீழ்கரத்தை விட மேலானது. என்ன பொருள்? பெறுகின்ற கரம் கீழே இருக்கிறது, வழங்குகின்ற கரம் மேலே இருக்கிறது, கொடுக்கின்ற அந்த கரம் மேலானது பெறுகின்ற இந்த கரத்தை விட. ஆக கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும், அந்த மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெறுகின்ற அந்த மனநிலை ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது. அது பரக்கத்துக்குரிய ஒரு சரியான பாதை அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், லா யஃப்தஹு அப்துன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹ அலைஹி. இதை பற்றி அதிகமாக சொல்வதற்கு காரணம், சில பேர் இதை அதிகமாக மூழ்கி போய் கிடக்கிறார்கள். அடுத்தவரிடத்தில் காசு வாங்குவதே தன்னுடைய பிறவி தொழில் என்பதை போன்று, இதற்குத்தான் நாம் பிறந்திருக்கிறோம், இதில் எந்த விதமான ஒரு ஐபு ஒரு இழிவும் இல்லை என்பதை போன்று சர்வ சாதாரணமாக, கூச்சம் இல்லாத, வெட்க சுபாவம் இல்லாமல் இதை சர்வ சாதாரணமாக சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கடுமையாக மார்க்கம் சொல்வது பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள்,
லா யஃப்தஹு அப்துன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் யாசகம் பெறுகின்ற பாதையை திறந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு கடைசி மௌத்து வரைக்கும் வறுமையின் வாயலை திறந்து வைத்து விடுவான். சாபக்கேடு போன்று சாபக்கேடு. நான் ஒருபோதும் எந்த நிலையிலும் அடுத்தவரிடத்தில் கையேந்த மாட்டேன். தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ்வேன். என்னிடத்தில் இருப்பதில் ஒரு பாகத்தை அடுத்த ஏழைகளுக்கு கொடுத்து வாழ்வேன் என்ற அந்த மன உறுதி வருவதற்கு மாற்றமாக, அதற்கு மாற்றமாக அடுத்தவரிடத்தில் கையேந்துகின்ற யாசகத்தின் பாதையை திறக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுக்கு நிரந்தரமாக வறுமையின் வாயிலை திறந்தே வைத்து விடுகின்றான். பொருள், கடைசி மௌத்து வரைக்கும் அவனுக்கு வறுமை தேவை தேவை தேவை, போதவில்லை போதவில்லை, வேண்டும் வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் கடைசி மௌத்துடைய நிலையும் அவனுக்கு அமையும். அவனுக்கு நிலை மாற மாட்டாது. இன்னும் சிலரை பார்க்கலாம். நமக்கு முன்பாக இருக்கிற போது தான் நம்ம பெருந்தன்மையான மனிதனை போல் நடந்து கொள்வார்கள். ஆனால் அயல் நாட்டுக்கு சென்று விட்டாலோ, கண்ணுக்கு தெரியாத அல்லது அறிமுகம் இல்லாத மக்களை சென்று சந்தித்தாலோ அங்கே சாதாரணமாக யாசகம் கேட்பார்கள். தெரிந்த உள்ளூருக்குள்ளே யாசகம் கேட்க மாட்டார்கள். தெரிந்த அறிமுகமான மக்களுக்கு மத்தியில் தன்னை கண்ணியத்தோடு காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அயலூருக்கு சென்று விட்டால், அயல் நாட்டுக்கு சென்று விட்டால், தன்னை தெரியாத அந்நிய மக்களுக்கு மத்தியில் சென்று விட்டால் தயங்காமல் யாசகம் கேட்பார்கள். சிலர் நேரடியாக கேட்க சுற்றி வளைத்து யாசகத்திலேயும் ஒரு ஹிக்மத், கேட்கின்ற யாசகத்திலேயும் அது ஒரு தந்திரமான முறையில் யாசகம் வாங்குவார்கள். நீ எப்படி வாங்கினாலும் சரி, நேரடியாக கேட்டாலும் சரி, தந்திரமாக வாங்கினாலும் சரி, அல்லது கௌரவ பிச்சை வாங்குவதோ பிச்சை, ஆனால் அது கௌரவமாக கேட்பது, இப்படியெல்லாம் பல வகைகள். எந்த ரூபமாக எந்த பாதையாக இருக்கட்டும், யாசகத்தின் பாதையை ஒருவர் திறந்து விட்டார் என்று சொன்னால் கடைசி மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு வறுமையின் பாதையை அடைக்க மாட்டான், திறந்தே வைத்து விடுவான் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள்.